பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஒரு சகோதரி என்னிடத்தில் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி வருகிறேன். அந்த சகோதரி கேட்டாங்க, ஐயா நான் பைபிளை இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்ச நாளாக தான் படிக்கிறேன், இதை என் வீட்டார் விரும்பலை, ஆனால் கர்த்தர் என்னை தொட்டார், ஒரு வசனத்தினாலே என்னை தொட்டார், அதுலேருந்து எனக்கு பாரம் வந்துச்சு, அதை படிக்க ஆரம்பித்தேன், இப்போது படிச்சுக்கிட்டே வரேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒரு குழந்தையாய் வந்தார், 33 காலம் இந்த பூமியில் வாழ்ந்து ஊழியம் செய்தார், நன்மை செய்தார். கடைசியில் அவருக்கு கிடைத்த பரிசு சிலுவைதான். கள்ளனை கூட விடுவிக்க ஒத்துக்கொள்ளவில்லை, அவரைத்தான் சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி அறைந்தார்கள். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து பரத்துக்கு ஏறி போனார். ஆனால் அந்த இயேசு மீண்டும் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, ஏனையா ஒரு முறை வந்து இத்தனை பாடுகளை அனுபவித்தாரே போதாதா, இன்னும் வர வேண்டுமா என்றெல்லாம் கேட்டீங்க. அது மட்டுமல்ல, என்னை போன்ற அறியாதவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க, வருங்கால சந்ததியை அறிந்து கொள்வதற்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. நீங்கள் இப்போ சொல்லி வரேன். உங்களுடைய வேதத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். எனக்கு அன்பார்களை வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு, சொல்லப்போனால் 11லேருந்தே திருப்பி வச்சுங்க. அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் சேர்ந்து பாடுமா? ஒரு வழி அடையும் போது ஒரு வழி அடையும் போது ஒரு வழி திறந்தது வா, திறந்த வாசலையும் வாழ்க்கையில், திறந்த வாசலையும் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரெல்லோ, அடைக்காத ஆண்டவரெல்லோ, எப்படி பாடுவேன் எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கு ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கு ஆதாயம் செய்வேன். போவதில்லை, எப்பக்கம் இருக்கப்பட்டோ ஒடுங்கி நான் போவதில்லை, அப்பனின் மார்பினில் சாய்ந்தின்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தின்றுமே, எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடுவே, எப்படி பாடுவேனா இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆதாயம் செய்வேன். எல்லாம் எடுத்திருப்பீங்க, வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11-12. அநியாயம் செய்கிறவன். நல்லா கவனிங்க, இயேசு எதுக்கு வாராரு?
உலகத்தில் நிறைய அநியாயம் பெருத்து போச்சே பிரதர். நீங்களும் கேட்கலாம், அநியாயம் நடக்குது பிரதர். ஏன்னா மனைவி புருஷனை கொலை பண்ணுறா, புருஷன் மனைவியை கொலை பண்ணுறான், கள்ளக்காதலனும் மனைவியும் சேர்ந்து கொலை பண்ணுறா, பெத்த பிள்ளையவே தன் காதலுக்காக கொலை செய்த நேற்று கூட முந்தான தொலைக்காட்சியில் வந்துச்சு. பெத்த பிள்ளைய தன் 3வது காதலுக்காக, 1 இல்லை 2 இல்லை, 3வது காதலனோட வாழ்கிறதுக்காக அந்த பிள்ளைய அடித்து கொண்ட கொடுமையை பார்த்தோம். இப்படி அநியாயங்கள் நடக்கிறதே பிரதர். ஆண்டவர் விட்டு வச்சிருக்காரு. ஆமாம், விட்டு வச்சிருக்காரு. எதுக்கு விட்டு வச்சிருக்காரு தெரியுமா? அநியாயம் செய்கிறவன் இன்னும் கொஞ்சம் அநியாயம் செய்து என்னங்க அக்கிரமமாக இருக்கு, செய்யட்டும் வரா. நிச்சயமா அந்த அநியாயத்திற்கு தக்க கூலி கொடுக்க வருகிறார். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் என்னங்க குடிச்சு விட்டு சாக்கடையில் போய் கிடக்கானே, எவ்வளவு மேன்மையா வாழ வேண்டிய மனுஷன் இந்த ஏதோ ஒன்றை குடிச்சிட்டு போய் சாக்கடை சகதி என்னன்னு தெரியாம தன் நிலை மறந்து குடும்பத்தை மறந்து ரோட்ல போய் உருண்டுட்டு கிடக்கிறானே. அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். நீதி உள்ளவன், சிலர் நீதி உள்ளவங்களா இருக்கிறாங்களே, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், இன்னும் கொஞ்சம் நீதியை செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன், நல்ல பரிசுத்தமா வாழ்றவன் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறார். பலன் கொடுக்க வருகிறார். ஹல்லேலூயா. பலன் கொடுக்க வருகிறார். நீ செஞ்ச வாழ்ந்த வாழ்க்கைக்கு தக்க. ஏன்னா ராகாபு வேசிதான், ஆனா அவள் கிரியையினாலே நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டு விட்டாள். யாக்கோபு 2:25. அந்தபடி ராகாப் எனும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. ரோமர் 5:2 மிக அழகா எழுதி வச்சிருக்காரு. 1ல இருந்தே கூட வாசிக்க. ரோமர் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். நீதிமான் என்ன செய்வான்? ஏசாயா 57:1 படி எடுத்துக்கொள்ளப்படுவான். நல்லதை சேர்க்கவர் அந்த நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். இங்க பார்க்கிறோம், விவிதமாய் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மட்டுமல்ல, ரத்தத்தினாலே கழுவப்பட்டதினாலே நீதிமான்கள். அதே போல ரோமர் 8:30 பார்க்கிறோம், அழைக்கப்பட்டதினாலே நீதிமான்கள். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். இந்த நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஏன்? நல்லதையெல்லாம் சேர்க்க வர்றார்ல, நல்லதை சேர்க்க வர்றார். எங்க? தம்முடைய கூடையில் களைகளை கட்டு சுட்டரிக்க வர்றார், கூலி கொடுக்க வருகிறார், பலன் கொடுக்க வருகிறார். அது மட்டும் இல்லை, அநியாயம் செய்கிறவனுக்கு அதுக்கு தக்க பலன் உண்டு, அக்கிரமம் செய்கிறவனுக்கு அதுக்கு தக்க பலன் உண்டு. என்னைக்கு பிரதர்? அதுதான் தெரியல. ஏன்னா அவர் வரும் நாளையோ நாளிகையோ யாருக்கும் தெரியாது. ஏன்? அவருக்கே தெரியாம என்ன வருக அப்படிம்பீங்க. ஏன்னா அப்படி தெரிஞ்சா நம்ம மேலே உள்ள இறக்கத்தினால் இத்தனை அடி வாங்கினவர், இத்தனை சிலுவையில் தொங்குனவர் நமக்கு சொல்லிட மாட்டாரா? ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி மூலம் சொல்லிட மாட்டாரா? சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கே தெரியாது. அவர் வரும் நாளையோ நாளிகையோ எவரும் அறிவார். ராத்திரியிலோ நடுச்சாமத்திலோ சேவல் கூப்புகிற பொழுதோ எப்போ இருக்குன்னு தெரியாது. திருடன் வருகிறது போல தான் இருக்கும். சொல்லாம கொள்ளாமல் வந்து நிற்பார். ஏன்னா அந்த வேலை அவருக்கே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சால் நமக்கு ஒரு SMS அனுப்பிட மாட்டாரா? நான் இன்னும் 2 வருடத்தில் வருகிறேன். ஏன்னா நமக்காக தானே வாக்கு கிடக்கா பெருமூச்சுகளோடு அங்கே வேண்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண தானே அங்கே போயிருக்காரு. அப்போ நம்ம மேலே வச்ச அக்கிரமத்தை மன்னித்தவர், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அடைந்தவர்,
அந்த கேடடைந்தவர், அதலத்தில் தோன்றினவர், சொந்தமாக மீட்பதற்கு இந்த பாடுகளை அடைந்தாரே, அந்த தேவன் நமக்கு வருகிற ஆக்கினைக்கு சொல்லிட மாட்டாரா? அதனால தான் அவருக்கும் தெரியாது. ஆனால் எப்போ எக்காலம் ஊதும், என கண்வானுடைய எக்காலம் தொனிக்கும் என் இயேசு மகாராஜா வருவார். நமக்கு நம்பிக்கை அதுதாங்க. மற்றவனுக்கெல்லாம் போயிட்டானா, ஐயோ இனிமே என்னைக்கு பார்க்க போறேன், மண்ணோட மண்ணா போயிட்டானே. நமக்கு அப்படி இல்லை, கண்ணீர் விடுறதில்லை. ஏன் தெரியுமா? நமக்கு நம்பிக்கை உண்டு, ஒரு நாள் வரும். என் இயேசு ராஜா மகாராஜா 1 தெசலோனிக்கர் 4:13 வாசிக்கிறோம். சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல மற்றவங்களை போல நம்ம துக்கித்து புலம்பி அறிவில்லாத இருக்கக்கூடாது. ஏன்னா கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம்னா அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். ஆமா, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கே எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கே எப்போதும் வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழுகிற மனிதனுக்கு ஒரு வெற்றி நாள் எப்போ தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்களெல்லாம் முகமுகமாக தரிசிக்கிற நாள். ஏன்னா நம்மளை விட்டு எத்தனையோ பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பாங்க. நாம் நினைப்போம், ஐயோ இந்த உலக வாழ்க்கையில் போயிட்டாங்களே. மற்றவர்களை போல புலம்பி இருக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அது உண்மைன்னு நீ நம்புனா, நான் நம்புனா, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். அதுக்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை சொல்றேன். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 46 27 46 வாசிக்கிறோம். இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் மகா சத்தமிட்டு 49 50 பாருங்க,
மற்றவர்களோ ஒரு எலியா இவனை ரட்சிக்க வருவானோ என்பார்கள். பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்கள் சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். நாமும் நம்முடையவர்களை பார்ப்போம். ஆமென். அந்த நம்பிக்கை தான் நமக்கு இன்னைக்கு பலன். கிறிஸ்து வருவார். அப்படி வரும்போது அவருக்குள்ளாய் மரித்தவர்களை நாம் முகமுகமாய் தரிசிப்போம். அந்த எக்காலம் எப்போ தோனிக்கு அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவருக்கும் தெரியாது இந்த வேலை. அவர் எதுக்கு வராரு? நியாய தீர்ப்புக்கு இருக்கிறார். லூக்கா 16 அதிகாரம் 2 வசனத்தை பாங்க. அது ஒரு காரியம் இருக்கு. லூக்கா 16:2. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி. இனி நீ உக்கிரானக்காரனா இருக்க கூடாது என்றான். நியாய தீர்ப்பு வந்துடும். ஏன்னா நம்ம கையில கொடுக்கப்பட்டது கணக்கு ஒப்புவிக்கிற காலம் இருக்கு. வார்த்தையில் கணக்கு ஒப்புவிக்கணும், செய்கைக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். நம்ம அனாவசியமாக பேசியிருந்தா அந்த பேச்சு கூட கணக்கு உண்டு. மத்தேயு 12:36 படி வார்த்தையில் கணக்கு இருக்கு. வீணான வார்த்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். ரோமர் 14:12 படி அவன் தன் கணக்கை தேவனுக்கு முன்பாக ஒப்புவித்தே ஆகணும். ஏன்னா கணக்கு கேட்க வருவார். இன்னைக்கு அரசாங்கமே வருஷத்துக்கு ஒருக்கா என்ன கேட்குது? கணக்கு, தணிக்கை கேட்குறாங்கல்ல. ஆக்டிங் பண்ணிங்களா? ஆமாம். வர்ற வாசுக்கு நீ எப்படி செலவு பண்ண? உன் கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறதுக்கு என்ன கணக்கு? மனுஷன் கணக்கு இன்னைக்கு ஏமாற்றி நம்ம சரண்டர் பண்ணிடலாம். ஏன்னா அவர் கணக்கு கேட்பார். ஏன்னா அவர் காண்கிற தேவன். நம்ம அந்தரங்கத்தை உள்ளிந்திரியங்களை ஆராய்கிற தேவன். என கண்மானவர்களே, அவனவன் தன் கணக்கை ஒப்புவிச்சாகணும். என் கையில் கொடுத்ததுக்கு நான் ஒப்பு வைக்கணும். இவ்வளோ பெரிய மந்தையை கொடுத்தனே, நீ என்ன செஞ்சுருக்க? கணக்கேப்பார். 5 கொடுத்தனே 10 ஆக்கியிருக்கியா? 2 கொடுத்தனே 4 ஆக்கியிருக்கியா? 1 கொடுத்த என்ன பண்ண? கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டும். அதுக்கு தான் அவர் வருவார். கணக்கு கேட்க வருகிறார். ராஜா வருகிறார். நாம் பாடுறோம், எல்லாத்துக்கும் பாட்டு வச்சுருக்கோம், எல்லாத்தையும் பாடுறோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். கோதுமையை பிரித்து கடத்தியத்தில் சேர்த்து, கோதுமையை பிரித்து கடத்தியத்தில் சேர்த்து, மதுரையோ அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். பள்ளங்கள் எல்லாம் திரும்பிட வேண்டும், மாலைகள் தகர்ந்திட வேண்டும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் உருகி போகும்.
நாங்கள் செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். மேலானவை நேராகணும். கடலானவை சமமாகணும். கடலானவை சமமாகணும். ஐயா அம்மா கணக்கு கேட்க வருகிறார். என்ன கணக்காக? எப்பா உன்ட கொடுத்தன என்னாச்சு? இனிமே நீ யாரு? உக்ரானக்காரன் இல்ல, ஏன்? கணக்கு சரியில்லை. அதான் பிரச்சனை. இவன் பல ஆயிரம் கடன் கொடுக்கணும். ஒருத்தன் எஜமான்ட்ட போய் கெஞ்சினான். ஐயோ எஜமானே என்னால் அடைக்க முடியல, என் மேலே இறக்கமா இருந்தான். அவன் என்ன செஞ்சிட்டான்? இவன் கடனை முழுவதும் மன்னிச்சுட்டான். வெளியே வந்தவன இன்னொருத்தன் வந்தான். கொஞ்சம் போல கடன் கொடுக்கணும். அவனை பிடிச்சி துண்டை போட்டு கழுத்தில் இருக்கிறான். என் கடனை கொடுத்தா தான் என்ன செய்வேன்? உன்னை விடுவேன்னா. அந்த எஜமான்ட்ட போயிட்டு, ஐயா நீர் தயாளனாக இருக்கிறது, அவன் வன்கணனாக இருக்கானே. உடனே அவனுக்கு நியாய தீர்ப்பு வந்துருச்சு. இன்றைக்கு சொல்கிறேன், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், அவனவன் கிரியைக்கேற்ற அவனவனுக்கு அளிக்கும் பலன். அது மட்டுமல்ல, கூலி கொடுக்க வருகிறார். நேரம் இல்லை. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கூலி கொடுக்க வருகிறார். சாயங்காலமான போது முந்தி பிந்தி வந்தவர்லேருந்து முந்தி வந்த வரைக்கும் அவர் கூலி கொடுக்க. ஏன்னா ஒரு பணத்துக்காக சும்மா நிற்கிறவன், வேலை இல்லாமல் இருந்தவன் வெட்டி பேசிட்டு அத்தனை பேரையும் கூட்டுதான், என் தோட்டத்தில் வேலை வாரு, உங்களுக்கு நியாயமான சம்பளம் கொடுப்பேனார். அவர் கூலி கொடுக்க வருகிறார். நாம் செய்த வேலைக்கேற்ற கூலி, நாம் பேசின வார்த்தைக்கு ஏற்ற கூலி, நாம் செய்த செய்கைகளுக்கு ஏற்ற கூலி அவர் கொடுக்க வருகிறார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசமடைகிறீங்க, ரொம்ப நல்லது. கேட்கிறதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? இந்த ஊழியத்துக்குன்னு எந்த வெளிநாட்டு ஃபண்டெல்லாம் கிடையாது. இப்போ வந்தாலும் வர்றது இல்லை, அது வரவும் முடியாது, நாங்கள் வாங்கிறதும் இல்லை. ஏன்னா ஒத்தாசை எங்கே இருந்துன்னா கத்தடத்துறது மட்டும்தான். தெருவில் போய் நின்று பிரசங்கம் பண்ணி அதில் யாராவது 1-2 பேர் எந்திரிச்சு வந்து அதில் தான் இந்த ஊழியம். யாரும் வீட்டையும் கதவு தட்டியும் கூட கிடையாது. அதனால தான் இந்த தொலைக்காட்சிகளை 2வது பார்வையில்லாதனால எல்லா இடத்துக்கும் போக முடியல. இல்லாட்டா இந்த தொலைக்காட்சி வேணுங்கிற அவசியமாக எனக்கு கிடையாது. போய் பிரசங்கம் பண்ணுவேன், என்னால் முடியணுமே. ஒன்று பார்வை குறைவு, வயது முதிர்வு, இவ்வளவு மத்தியில் ஆண்டவருக்காக எதாவது செய்யணும். இந்த பார்வையற்ற மக்களுக்கு 2 சபையை வச்சாச்சு, நடத்தணும். மதுரையிலையும் திருநெல்வேலியும் இருக்குது. நீங்களும் இதற்காய் ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். ஒரு நாள் பார்வையற்ற மக்களை ஆத்துமாக்களை அழைத்து வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கே 4000 ரூபா வேன் வாடகை மட்டும் 16,000 வரும். ஏன் உங்களுக்கு நல்ல ஒரு உணவு கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். ஒரு அறை பற்றாக்குறை இன்னும் கட்டப்பட வேண்டியிருக்கு. மதுரை மாவட்டத்தில் பெண்கள் தங்குறதுக்கு மேலே சென்ட்ரிங் போட முடியாமல் தங்குறதே இப்போ நிப்பாட்டிட்டோம். வயதானவர்கள் கூட கேட்டால் கூட இடம் இல்லைன்னு இருக்கோம். சீக்கிரத்தில் அந்த சென்ட்ரிங் கூரை போடணும், 6 லட்ச ரூபா அதுக்கு செலவு. கர்த்தர் தான் எழுப்பி தரணும். இங்கே திருநெல்வேலியில் இன்னும் ஒரு அறை கட்டணும், ஏன்னா இருக்கிற ஆட்களுக்கு இடம் பற்றலை. இப்படிப்பட்ட அநேக தேவைகள் உண்டு. நீங்கள் சொல்லலாம், எவ்வளவோ சொல்கிறீங்க, வந்து பாருங்கள், அப்புறம் சொல்லுங்கள். நீங்களும் பார்க்கலாம். கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் தாராளமாக காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். சரி பிரதர், நாங்கள் எதாவது எங்களால் முடிஞ்சிச்சுன்னா எப்படி தொடர்பு கொள்ள? 2 நம்பர் டிஸ்பிளேயில் வரும், ஸ்க்ரோலிங்கில். இதில் நீங்கள் ஜிபே, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை ஐயா நாங்கள் பதிவு இருக்கா, எங்களுக்கு உதவி செய்யணும்னா அந்த ஆத்தன்டிக்காக வேணும். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நம்ப முடியல, ஏதோ சொல்கிறாங்க. பதிவு உண்டா? உண்டு. 8438852500. இதில் பாருங்கள், சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பார்வையற்றோர் பரிதிமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு இருக்கும். அது மட்டும் இல்லை, பரிதிமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரி ஃபார் பிளைண்ட் ஃபவுண்டேஷன்னு பதிவு உண்டு. நீங்கள் சுவிசேஷத்திற்காகவோ இந்த மாதிரி சோசியல் சர்வீஸுக்காகவோ எதற்கென்றும் உதவினாலும் நீங்கள் தாராளமாக என்னிடத்தில் கேட்டு அதற்கான காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம். நான் இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நல்ல நாளிலே இயேசு மீண்டும் வர வேண்டுமா? நிச்சயமா
அவன் கிரியைக்கு தக்க பலனு கொடுக்க வேண்டும். அறுப்பு காலம் உண்டு. அது மட்டுமல்ல, கூலி கொடுக்க அவனவன் செய்த பலனுக்கு பலன் தருவதற்கு, நியாய தீர்ப்புக்கென்று, தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிறவர்களும் முகமுமாய் தரிசிப்பதற்கென்று இயேசு வர வேண்டும். மரணத்தை ருசி பார்த்தவர் ஐயா. கிறிஸ்துவுக்குள் மரித்தோர்களை கிறிஸ்துவை எப்படி கண்டார்களோ, அண்ணாந்து பார்த்தார்களோ, அதை போல வானத்தில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களெல்லாம் எழுந்திருப்பார்கள் என்ற அந்த நம்பிக்கை கர்த்தர் உறுதிப்படுத்த வருகிறார். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லோரையும் ஆசீர்வதி. தங்கள் வீடுகளுக்குள்ளே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற, வியாதியின் கொடுமையினால் தன் பிள்ளைகள் செய்கிற ஐயா கீழ்ப்படியாமையினால், தன் புருஷன் பேசுகிற வார்த்தையினால் கண்ணீர் வடிக்கிற மக்கள், அதைவிட தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் இழந்து எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற மக்கள், எழுந்து நடக்க முடியாமல் படுத்த படுக்கையில் இருக்கிற மக்கள், தன் மகளுடைய திருமணத்தை கூட செய்து பார்க்க முடியாத தாயின் கண்ணீர், ஒவ்வொருவருடைய கண்ணீரும் உடைய பணத்தில் வைக்கிறோம். பல ஆண்டுகள் படித்து முடித்து வேலை இல்லாமல் எத்தனையோ நேர்முக தேர்வுகளை எழுதியும் வேலைக்காய் காத்திருக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகள், ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவருடைய மன விருப்பத்தின்படி, சங்கீதம் 20:4 அவர் உன் மன விருப்பத்தின்படியே தந்தருளி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவார் என்ற வார்த்தை உறுதிப்படுத்தும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.